அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக இஸ்லாத்துக்கு வருவாங்க. இஸ்லாத்துக்கு வரும்போது நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்த கைக்கே கேட்குறது என்னென்னா, பொம்பளைக்காக வந்தையா, இல்லாட்டி எதுவும் சல்லி எதுவும் கொடுத்தாங்களா உனக்கு இஸ்லாத்துக்கு வரத்துக்கு, இல்லாட்டி உங்கள் அம்மா அப்பாலாம் விற்றுட்டு போயிட்டே அப்படின்லாம் கேட்பாங்க. நான் இஸ்லாத்துக்கு மாறுறதுக்கு முன்னுக்கு எங்கள் அண்ணன் மாலை போட்டு மலைக்கெல்லாம் போயிட்டு வந்தார். எங்கள் அண்ணன் அப்துல் ஷக்கூர் சசிதரன். அவர் போயிட்டு ஒரு கொஞ்ச நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அப்போ அவர் எனக்கு மிச்ச நாளாக சொல்கிறாரு. அவர் இஸ்லாத்துக்கு போகும்போது நான் ஒரு எப்பல் தட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் நான் மாலை போட்டு மலைக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ எங்களோட அம்மா அப்பாலாம் சரியான கோவம் இவர் மேலே கோவப்படும் போது அவர் சரியான மாதிரி ஏசுகிறாங்க. அம்மா அப்பாலாம் விற்றுட்டு போயிட்டு அப்போ நானே அவருக்கு ஏசுகிறேன். ஊத்த பேச்சாலையெல்லாம் ஏசுனேன். அம்மா அப்பாயெல்லாம் விற்றுட்டு போயிட்டு தானே வராது அப்படின்லாம் சொல்லி ஏசுகிறேன். ஏசின கைக்கு அப்போ அவர் சொல்கிறாரு, நீ விளங்காமல் பேசுகிற, நீனா தேடி பாரு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. சொல்லும்போது அப்போ நான் சொல்கிறேன், இல்லை இது எனக்கு தேவைப்படாத ஒரு விஷயம், நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், இப்போ என் வழியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அம்மாவை சத்தியம்லாம் வாங்கிட்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் சத்தியம் வாங்குறதில் ஸ்பெஷலாக சில இந்துக்கள் உப்புல இல்லாட்டி ஒரு சூடத்தை பற்ற வச்சு அப்படிலாம் சத்தியம் வாங்குவாங்க. எங்கள் அம்மா உப்புல சத்தியம் வாங்கினாங்க, நீ இஸ்லாத்தை எக்காரணத்தை கொண்டு போயிடக்கூடாது, எங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு கடைசியாக நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை நான் ரொம்பவே இதாகி வச்சு அம்மா அப்பா மேலே சரியான மாதிரி பற்று இருக்கு. இப்போ வர்றதுக்கு முன்னுக்கு இருந்தாலும் சரியான மாதிரி ஒரு பாசம் வந்திருக்கனால அம்மா சொன்ன ஒரு கட்டளையை மீறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் நான். அப்போ அதுலேயே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் கோல் அடித்தார். இதுக்கு முன்னுக்கு இஸ்லாமான ஆக்கள்லாம் விளங்குனாங்க, நிறைய பேரை பற்றி தெரியும். இஸ்லாமான ஆக்கள்லாம் நல்லாவே ஊரில் இருந்ததை விட இங்கே நல்லா பழகியிருக்கேன். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தூள் அடிப்பான், கஞ்சா அடிப்பான், அந்த மாதிரி நான் இருந்த சமூகம்லாம் இஸ்லாம்லாம் வேறு பக்கத்து தான் எனக்கு விளங்குனுச்சு. வேறு பக்கத்துனா அவன் செய்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். பொம்பளைங்களாக இருந்தாலும் பொம்பளைங்க கோல் பேஸில் ஆடுறது அது இது அப்படிலாம். இஸ்லாம்னா சும்மா எனக்கு ஒவ்வொருத்தருக்கு இஸ்லாம் நல்ல விதமாக விளங்குமோ, எனக்கு 100% எல்லாமே கெட்ட விதமாக தான் விளங்குனுச்சு. அப்படியே இஸ்லாத்தில் இருந்தால் தூள் அடிக்க இயலும், இஸ்லாத்தில் இருந்தால் கஞ்சா அடிக்க இயலும், இஸ்லாத்தில் இருந்தால் எப்போ நீங்களாம் ஃபுல்லாக எடுக்க இயலும் அப்படிங்கிற மாதிரி தான் விளங்குனுச்சு. அப்போ நான் வேலை செய்யும்போது அந்த மாதிரி விடயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து அவங்களோட நல்லா பழகி அவங்களோட பழகுனா இந்த மாதிரி சமாஜெல்லாம் செட் ஆகல அப்படின்னு தான் விளங்குனுச்சு. அதுக்கு பிறகு ஒருத்தர் என்னோட பேசினார். இவர் எங்களோட பிரதர் சொன்னார், இந்த உனக்கு ஒரு இது தாரன், இதை படித்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ குரான் ஒன்று கொடுத்தாரு. கொடுக்கும்போது நிறைய நாள் வாசித்து பார்க்கும்போது வாசிக்க முன்னுக்கும் நினச்சிக்கிட்டேன், எக்காரணத்தை கொண்டும் இந்த மதத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது, ஏன்னா அந்த மதத்தில் ஏற்கனவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போகாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு அதை தேடி பார்க்கும்போது இந்த உலகத்தில் ஒரு விஷயம் எல்லாமே சர்வசாதாரணமாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் செஞ்சுருக்கேன் நிறைய விஷயங்கள். அதை செஞ்சுட்டு எல்லாமே பொய் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது இதுக்கு பிறகு என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனசு தோணுச்சு. நாங்கள் இறந்த கைக்கு எங்கே போவோம், என்ன நடக்கும், என்னத்துக்காக வாழ்கிறோம், என்ன பர்பஸ்க்காக வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பார்க்கும்போது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பொய்யா விளங்குனால இன்னும் டீப்பாக தேடினேன். அதை டீப்பாக தேடுறதுக்கு எடுத்துக்கிட்ட மதம் நான் கிறிஸ்டியன் மதம்னா நான் இலக்கந்தையில் இருக்கும்போது அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கிறிஸ்டியன் ஆக்கள் தான். என்ன பெந்தகோஸ்க்கு அப்படி இப்படிலாம் கூப்பிடுவாங்க, சண்டே ஸ்கூல்னு சொல்லி அதெல்லாம் கூப்பிடுவாங்க. அவங்க அரவணைக்கிறது ரொம்பவே நல்ல விதமாக இருந்துச்சு. நான் இப்போ இஸ்லாம் மக்களோடய நான் பழகிறேன், எல்லாமே செய்கிறேன். அவங்களோட செய்கிறது கெட்ட விஷயம் செய்கிறதுக்கு மட்டும் தான் செய்துக்கிட்டு இருந்தேன். நல்ல விஷயம் செய்கிறதுக்கு கிறிஸ்டியன் ஆக்களோட தான் சேர்ந்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பைபிள் போகிறதுக்கு கூப்பிடுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க, இந்த இறைவனை நீங்கள் உணர இயலுமா, வாங்க எங்கள் இதில் உணர இயலும், உங்களுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி அவங்க அரவணைக்கும் போது அவங்களோட நல்லா சேர்ந்து போய்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரே ஒருத்தர் சொல்கிறார், நீ என்ன தான் செஞ்சாலும் பிரச்சனை, இஸ்லாமான மார்க்கத்தை மட்டும் நீ பார்க்காத, இஸ்லாமான மார்க்கம் பொய்யை தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நான் பார்த்து நான் ஒரு சைடில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது ரெண்டும் குர்ஆன் கிடைச்சதே வாசிக்கும் போது எனக்கு சரியாக படுது. சரின்னு படும்போது அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்து, முக்கிய காரணம் என்னென்னா எனக்கு இந்த எல்லாமே எனக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே இந்துவில் இருந்துச்சு. எனக்கு பொண்டாட்டி கட்டுறதா இருந்தாலும், சல்லியாக இருந்தாலும், குலத்தில் உயர்ந்தவங்களாக இருந்தாலும், அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் எங்களோட தாத்தா ஐயராக இருந்தார், எங்களோட அப்பா கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உயர்ந்தவங்களாக தான் இருந்தோம். உயர்ந்தவங்களாக இருந்தும்
எனக்கு என்னென்னா மனசில் ஒரு தோணுறது என்னென்னா, அடே இவ்வளோ தான் என்ன தான் வாழ்ந்தாலும் இறந்த கைக்கு என்ன செய்கிறது, இறந்த கைக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது இந்த இஸ்லாம் தான் எனக்கு வந்து உண்மைப்படுத்தி காட்டுனுச்சு. அதில் உண்மைப்படுத்தி காட்டினால அந்த டைமில் நான் வாசிக்கும் போது சில வசனங்கள் வந்து மன ரீதியாக எனக்கு வந்து இதாகிடுச்சு. இந்த குல்ஹு அல்லாஹ் அஹத் அப்படிங்கிற ஒரு வசனம், அந்த மாதிரி அல்லாஹ் வந்து முதல்ல இறக்குன வசனம் வந்து அந்த முதல் இரத்த கட்டியிலிருந்து படைத்தேன் அப்படின்னு சொல்லிங்கிற வசனம், அந்த வசனம்லாம் எனக்கு வந்து ரொம்பவே தாக்கம் செலுத்துனுச்சு. அப்போ தாக்கம் செலுத்தினால நான் அந்த இஸ்லாத்தை வந்து எடுத்துக்கிறதுக்கு பெஸ்ட்டுக்கு சொல்லும்போது எங்களோட அண்ணன் வந்து எனக்கு பெக்கப் இருக்கனால நான் வந்து எதையுமே பயப்படலை. அப்போ வீட்டில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை நினச்சி போயிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்று அதுலேருந்து வாழ்க்கை முறையாக இஸ்லாத்துக்கு வந்தேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கொள்கிறேன்னா, இப்போ இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்களாக இருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இஸ்லாத்துக்கு இதுக்கு வந்து அதுக்கு வந்து அப்படி இப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக பொருட்படுத்தாதீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எங்கள் நபிகளாரோட காலத்தில் வந்து சகாபாக்களுக்கு அவங்களுக்குலாம் வந்த சோதனை தான் எங்களுக்கு வரும். ஆனால் சாதாரண முஸ்லீமானவங்களுக்கு வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம மாறினால எப்பயுமே வர வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்க காலத்தில் எப்படி சோதனை ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி லேசா நீங்கள் சொர்க்கம் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அது வந்து நபிகளார் இடத்துல வந்து கேட்குறாங்க. பூஜையில் உத்துபா சைபு அவங்களாம் வந்து சரியான மாதிரி இஸ்லாத்துக்கு வந்தாக்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. தொல்லை கொடுக்கும்போது அப்போ நபிகளார் இடத்துல போயிட்டு சொல்கிறாங்க வந்து எனக்கு வந்து சரியான மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு இஸ்லாத்தில் வந்து இப்படி சரியாமல் தொல்லை கொடுக்குறாங்கன்னு. அப்போ நபிசாசனம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேதனை அனுபவிக்கிறீங்க, உங்களை விட முன் சென்றவங்க அந்த இறைவனை ஏற்றுக்கிட்டதுக்காக கடுமையான சோதனைகள்லாம் அனுபவிச்சாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க வந்து ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்கும்போது அவர்கள் வந்து காலு கடையில் ரெண்டாக பிளக்கப்பட்டு அவர்களோட உடம்பு வந்து அப்படியே பிளக்கப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இரும்பு சீப்பால் அவரோட முதுகை வந்து வாரினாங்க அப்படின்லாம் சொல்லி நபிசாசனம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் சோதனை இருந்தும் அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து விடாமல் பற்றி பிடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஃபிரோண்ட காலத்தில் ஃபிரோனுக்கு எதிராக சூனியம் சப்ஜெக்டில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தடியை போடுறாங்க, சூனியம் செய்கிறவங்களும் வந்து தடியை போடுறாங்க. அப்போ அதே டைமில் அந்த சூனியம் வந்து சூனியம் இல்லைன்னு சொல்லி சூனியக்காரங்கெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ ஃபிரோன் சொல்கிறாங்க, மாறுக்காய் மாறுக்கால் நான் வெட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லி அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ கேட்கும்போது அவங்களாம் அந்த டைம்லையும் அப்போயும் உறுதியாக இருந்தாங்க. அந்த உறுதியாக இருந்ததுக்கு மாதிரி நாங்களும் உறுதியாக இருப்போம். அதே மாதிரி அவங்க காலகட்டத்தில் வந்த சோதனை மாதிரி எங்களுக்கும் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு தனியாக போயிட்டு பார்த்து தெரியுமா கேட்க இல்லாது. இப்போ இவங்க சொல்லுவாங்க நீ இஸ்லாத்துக்கு வந்தனால நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி, அல்லாஹ் அப்படி தான் காட்டுவான், சந்தோஷமாக இருக்குமே காட்டுவான். அது எங்களுக்கு நல்லா வந்து தந்த ஒரு கிஃப்ட். நாங்கள் வந்து இப்போ இஸ்லாத்துக்கு வந்தாலும் இஸ்லாத்துக்கு வந்தவனை போல் இல்லாமல் நாங்கள் வந்து பரம்பரை முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களை அல்லாஹ் வந்து மற்றவங்க மத்தியில் உயர்த்தி தான் வச்சுருக்காங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த இஸ்லாத்தை தந்ததுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து ஏற்கனவே இஸ்லாம் மார்க்கம் வந்து பேசும்போது எடுத்துக்கிற விஷயம் என்னென்னா, இது சொல்ல இல்லை, சம்டைமில் சொல்லும் போது இதை வச்சு இஸ்லாத்தோட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு வந்து ஒன்று எடுத்து அவனை பேச வச்சு சல்லி வாங்குறது, அரபிக்காரங்கிட்ட சல்லி வாங்கி இவனுக்கு செய்கிறேன்னு சொல்லி அவன் ஆட்டையை போட்டுருக்காரு. அப்போ இதெல்லாம் நடக்கிறனால இஸ்லாத்துக்கு வந்ததை பற்றி நாங்கள் சொல்கிற தேவையான அவசியமும் இல்லை. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் கட்டாயமாக சொல்லணும். அதை நாங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல சொல்கிறத விட ஒரு இஸ்லாம் அல்லாத ஒருத்தன்ட்ட போயிட்டு எங்களோட பிரச்சாரத்தை வந்து நாங்கள் மேற்கொண்டு அவனுக்கு சொல்லி அவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அவனையும் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவான இந்து சகோதரர்கள் இருக்காங்க, கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க, புத்த மதத்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உண்மையான மார்க்கத்தை சொல்லி அவங்களையும் நல்வழிப்படுத்தி நாங்கள் வந்து எங்களோட கைகொண்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் விரும்பணும். இதை வந்து சர்வசாதாரணமான இஸ்லாம் வந்து பரம்பரையாக உள்ள வந்து இதை வந்து ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவங்க மேலே குறை சொல்லி வேலை இல்லை. இஸ்லாம் தெரிஞ்சாக்கள் இருந்தால் இப்போ வந்து நிற்கிறாங்க. அதான் நிறைய பேர் வந்து அவங்களாம் இஸ்லாத்தை ஒரு காலகட்டத்தில் விளங்குறதுனால சத்திய கொள்கையில் பயணிக்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க. அவங்களோட கை கோர்த்து நாங்களும் வந்து போகணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.